நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு தெரியானே யாரும் இன்னும் எங்க இருக்கான்? என்னவா இருக்கும்? ஐயோ, அங்க ஒரு ஆள் இருக்காரு, அங்க போய் உட்காருவோம். உட்காருவோம். ஏன் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுது? இங்க இருக்கான். இவர் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? சரி சரி சரி. என்னை சுற்றி என்னதான் நடக்குது? அந்த உருவத்தை நீ பார்த்தியா? ஆமாம் ஆமாம். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி உருவங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். ஏன் அந்த மாதிரி உருவம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது? அதுக்கான காரணம் என்னன்னா, என்னடா இன்னைக்குன்னு பார்த்து எவனையுமே காணும். எப்பயுமே எல்லாம் வந்துடுவானுங்களே. வந்துட்டான். இவனாண்டா சரி, கரெக்டாக வந்துடும். ஓ வா உட்காரு. சா இப்பரா இருக்க? ஏன்னா வரலையோ? டே, கொஞ்ச நாள் நான் தான் எல்லாம் நடக்குன்னு தெரியல. 2 நாளாக ஒரு பையனை காணும் தெரியுமா? ஆமாவா? அதான்டா எனக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. சரிடா, எவனும் வரமே தெரியல, கிளம்புறேன். அவன் கிளம்பிட்டான், நம்மளும் காணும். யார் நீ? இத்தனை மணிக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி தம்பி எங்கே கூப்பிட்டு போகிற? ஐயா எங்கே கூப்பிட்டு போகிறான்? ஏன் அந்த பையன் காணும்? டேய் தம்பி, டேய் தம்பி, எங்க அந்த பையன்? யார் அவன்? ஹலோ டேய் கிஷோர், அந்த காணா போன பையனோட அந்த ஃபோட்டோ இருந்தால் அனுப்பிவிட்றா. சரி சரி. இந்த ஜோனி வேறு எங்கே போணுச்சுன்னு தெரில. தம்பி கைவிடு. என்னடா இவன் முதல்ல கை பிடிச்சி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான்? என்னதான் பண்ணுறான்? கை கட்டுற ஸ்டைல என்ன செத்து இருக்கான்? எங்க இவனை காணும்? கிஷோர் மெசேஜ் அனுப்பியிருக்கான்.
பயந்தாண்டா இந்த பையன். என்ன நடக்குது நம்மள சுத்தி? என்னடா போலீஸ்லாம் வந்திருக்கு? எனக்கே தெரியலடா என்ன நடக்குது. சரி ஒன்று யோசிக்காது வரலாமா? என்னதான் ஆச்சு எனக்கு? ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரியறதுனால என் வாழ்க்கையில் இப்படி தான் ஒன்று நடந்தது. ஏன் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குது? இந்த மாதிரி ஆத்மாக்கள் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா, ஒன்று அது நம்மக்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்க்கலாம், இல்லை நம்மளால் ஏதாவது ஒன்று அதுங்களுக்கு நடக்க இருக்கலாம். இதனால தான் ஆத்மாக்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இதில் நீ எதை பார்த்து பண்ணுறன்றது உன் கையில் தான் இருக்குது. பார்த்து பண்ணு, பயப்படாத, தைரியமாக இரு. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? ஐயோ, இதை காட்டுறதுக்கு தான் அந்த ஆத்மா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா?